தலைமுறைகளா அநீதி அனுபவிச்சுட்டு இருக்க மக்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் ரிசர்வேஷன்ற சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. இங்க இருக்க எல்லாருமே, அதாவது ஆளப்படுற மக்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆள்றவங்களா இருந்தாலும் சரி, தன்னோட சொந்த தேவைகளுக்காக சமூக நீதின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே தனக்கு சரியான நீதி கிடைக்கிறது இல்ல, தான் தாழ்த்தப்படுறதா சொல்றாங்க. இல்ல அவங்க சொல்றதுக்கு மேல எங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க எல்லாருக்குமே அநீதி நடந்தா யாருக்கு தான் சரியான நீதி கிடைக்குது? அம்பேத்கரோட மிகப்பெரிய கனவே கல்வி, வேலை வாய்ப்பு, மரியாதை இது எல்லாமே எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும்னு தான். ஆனா பிரச்சனை இங்க என்ன அப்படின்னா, சரியான புள்ளி விவரத்தோட இருக்க ஜாதி கணக்கெடுப்பு இன்னும் இங்க இல்ல. அதனால யார் இன்னும் உண்மையான பின்தங்கிய நிலையில இருக்காங்க, யாரு தேவைக்கு அதிகமான பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியறது இல்ல. நம்ம ஒரு சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். ரிசர்வேஷன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாலே உண்மையான திறமைகள் மறைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியான உரிமை கொடுக்கப்படல அப்படின்னா யார்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும்? அதே மாதிரி வெறும் பணத்தால மட்டும் ஒருத்தர் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லிட முடியாது. இந்த சமூகத்துல சரியான நீதியும் மரியாதையும் கல்வி வேலை வாய்ப்பு உரிமை மறுக்கப்படும் போது அவங்களும் இன்னும் பின்தங்கிய நிலைமையில தான் இருக்காங்க. இங்க எல்லாரும் ரிசர்வேஷன் சிஸ்டம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, சோஷியல் இன்ஜஸ்டிஸ், இன்இக்வாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கணும். இப்ப என் கேள்வி என்னன்னா, இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் சமமா சரியா கிடைச்சிருக்கா? இல்ல. அப்ப அது கிடைக்கிற வரைக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது வெறும் ஒரு வார்த்தை மட்டும்தான். அது இமேஜினேஷனா மட்டும்தான் இருக்க போகுது. இதே மாதிரி உங்களுக்கான சரியான உரிமைகளை பத்தியும் ரிசர்வேஷனை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் www.obcrights.org விசிட் பண்ணி எங்களோட பிளாக்ஸை படிச்சு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.